श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. श्रीगुरुभ्यो நமः. எல்லா பெரியவாளுக்கும் நமஸ்காரம். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, யஜுர்வேத அமாவாசை. அமாவாசை தர்ப்பணம். இந்த வீடியோ யூடியூப் லிங்க் அனுப்புகிறோம். இதை பார்த்து தர்ப்பணம் பண்ணுறவா பண்ணிக்கலாம். ஆவணி மாதம் தர்ப்பணம் இது. தமிழ் மாதம் ஆவணி, இங்கிலீஷ் செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை தர்ப்பணம். தர்ப்பணத்துக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 3 பீல் கட்டின பவித்திரம், 3 பீல் கட்டின பவித்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கட்டதர்பை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 பீல் கட்டின கூர்ச்சம், இது ஃபோல்டு இருக்குது. இது 5 பீல் கட்டின கூர்ச்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவாத்து சம்பிரதாயங்கள் அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், 2 கூர்ச்சனா 2 கூர்ச்சம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பஞ்சபாத்திரம் வெள்ளினா வெள்ளி, பித்தளை, காப்பர் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பச்சை அரிசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுக்கணும். கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். உட்காரத்துக்கு ஒரு ஆசனம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுந்திருந்து கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு, ஸ்நானம் பண்ணிவிட்டு, சந்தியாவந்தனம்லாம் பண்ணிவிட்டு எல்லா சாமான்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேலா அப்படின்னு நீங்கள் சூரியன் வர பக்கம், அதான் கிழக்கு, நீங்கள் கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும். சரியா? சில பேர் சூரியன் இந்த பக்கம் வருது, நம்ம எப்படி உட்காரணும், அது இல்லை. சூரியன் வர்றது தான் நம்மளுக்கு ஈஸ்ட். அதான் கிழக்க பார்த்து ஆசனம் போட்டுட்டு உட்காந்துக்கணும். அவாத்து உள்ள சுவாமி ரூமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திரத்தில் ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க. ஜலம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கணும். சொல்லிக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த 3 பீல் பவித்திரம் கட்டினதை கையில் வச்சுக்கணும். மந்திரம் முடிஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் மோதிர விரலில், ஃபிங்கர் அந்த மோதிர விரலில் பவித்திரத்தை போட்டுக்கணும். போம் ரித்யாஸ்மகப்ரே நமசோ பசத்யா மித்ரம் தேவம் மித்ரதே யன்னோஸ்தோ அனுராதானபிஷா வர்த்தகந்தா ஷிதஞ்சேபேமதரஸ்ஸவீராः தீர்காயுஷ்யமஸ்து. ரைட் மோதிர விரலில் வலதுகை, அதாவது வலதுகை மோதிர விரலில் இந்த 3 பீல் பவித்திரம் கட்டினதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆசனம் 2 தர்பை கையில் எடுத்துக்கோங்க. மந்திரம் முடிஞ்ச உடனே காலுக்கு ஆசனமாக போட்டுக்கணும். சொல்லுங்க. தர்பேஷ்வா ஆசீனஹா. கை வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 தர்பை எடுத்துக்கோங்க. பவித்திரத்தில் சேர்த்துக்கோங்க. தர்பாந்தாரயமானஹா. இப்போ சங்கல்பம். சரியா? குட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தேஹே. சுக்லாம்பரதனமாச்சு. அடுத்து பிராணாயாமம். இந்த 2 விரல் மூக்கை பிடிச்சிக்கணும். சரியா? இந்த மூக்கு நல்லா இழுத்துக்கணும். இதை இது பண்ணிக்கணும். சரியா? அப்புறமா இந்த பக்கமாக மூச்சை விடலாம். சரியா? சொல்லுங்க. ஓம் பூஹோ, ஓம் புவாஹ, ஓம் சுவாஹ, ஓம் மஹாஹ, ஓம் ஜனாஹ, ஓம் தபாஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுः வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्वरो
அது ஆனதுக்கப்புறம் உங்கள் ரைட் ஹேண்ட் காதை தொட்டுடுங்க. இடது கை கீழே வலது கை மேலே வச்சுக்கணும். இங்கே வச்சுட்டு இடது தொடையில் வச்சுக்கணும். சங்கல்பம் சொல்லிக்கோங்க. மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் அபவித்ராஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோப்பி வா ஸ்மரேதே புண்டரீகாட்சம் சபாஹ்யா அப்யந்தராஹ சுசிஹி மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ விபோஹதி ந சுஞ்சயாஹ ஸ்ரீராமா ராம ராம திதிருவிஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் ஸ்ரீகோவிந்தா கோவிந்த கோவிந்தா அத்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோராக்ஞயா பவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணः द्वितीयपरार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पाथे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सखाब्धे अस्मिन् वर्धमाने व्यवहारिके प्रभवाति षष्ठ्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यतिथौ வாசராக அன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, சரியா? இந்து வாசர யுக்தாயா அன்னைக்கு வந்து மகா நக்ஷத்திர யுக்தாயாம் விஷ்ணுயோக விஷ்ணுகரண ஏவங்குண சகல விசேஷண விசிஷ்டாயாம் அமாவாஸ்யாயாம் புண்ணியதிதௌ அப்படின்னு பிராச்சீனா வீதி பண்ணிக்கணும், சரியா? பூனலை வலதுகை பக்கம் இருந்து இடதுகை பக்கம் மாற்றிக்கணும். பூனலை லெஃப்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் பண்ணிட்டு இடதுகை கீழே வலதுகை மேலே தான் வச்சுக்கணும். வச்சுட்டு உங்காத்து கோத்திரம், சரியா? உங்களோட கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் வசூருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மதே பித்ருபிதாமஹ பிரபிதாமஹானாம் அம்மா இல்லாட்டினால் மாத்ருபிதாமஹி
பிரபிதாமஹீனாம் அம்மா இருந்தால், பிதாமஹி பிது பிதாமஹி பிதுஹு பிரபிதாமஹீனாம். அடுத்து அம்மா வழி கோத்திரம், அதாவது மாதா மகான், அந்த கோத்திரத்தை சொல்லிக்கணும். கோத்ராணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மதே சபத்னீக மாதாமஹ மாதுப்பிதாமஹ மாதுஹு பிரபிதாமஹானாம் உபயவம்ச வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்த்யர்த்தம் அமாவாஸ்யாயாம் புண்ணியகாலே தர்ஷஸ்ரார்த்த திலத்தர்ப்பண ரூபேன அத்யகரிஷ்யே அப்படின்னு உங்கள் கையில் இடுக்கின்னு இருக்கிற கட்ட தர்பையை எடுத்துக்கணும். நீங்கள் ஈஸ்ட்டை பார்த்து உட்காந்துருப்பேன். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத். சரியா? அது கட்ட தர்பையை சவுத் சைடு, அதாவது வடக்கு பாகத்தில் கீழே போட்டுடுங்க. போட்டுட்டு உங்கள் பூனல் லெஃப்டில் இருக்கும். சரியா? அதை ரைட் சைடு மாற்றிக்கணும். பூனலை உபவீதி பண்ணிக்கணும், ரைட் பண்ணிக்கணும். ரைட் பண்ணிட்டு பஞ்சபாத்திரம் ஜலத்தை தொட்டு கை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் பூனலை லெஃப்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நேராக ஒரு தாம்பாளம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட்ட தர்பை தாம்பாளத்துக்கு சென்டரில் வைங்கோ. 2 கட்ட தர்பை. சரியா? 2 பக்கமும் கட்ட தர்பையை இந்த மாதிரி தாம்பாளத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் ஈஸ்ட்டை பார்த்து உட்காந்துருப்பேன். இது சவுத், வடக்கை பார்த்து இந்த கூர்ச்சம் தாம்பாளத்து மேலே வைக்கணும். ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம். சரியா? 2வது கூர்ச்சனா 2வது கூர்ச்சம். அவாத்து வழக்க பிரகாரம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த நுனி தெற்க பார்த்துருக்கணும். அது மாதிரி தாம்பாளத்தில் வச்சுட்டு எள்ளு, அவாத்து சம்பிரதாயம் திங்கள் செவ்வாய் வந்தால் எள்ளு எடுத்துப்பா. சில பேர் அவாத்து வழக்க பிரகாரம் அப்படின்னு சில பேர் 2மே மிக்ஸ் பண்ணிப்பா. எல்லா மாத தர்ப்பணங்கள் எல்லாத்துக்குமே எள்ளு அக்ஷதை மிக்ஸ் பண்ணிப்பா. அந்த மாதிரி எள்ளு எடுத்துக்கோங்க. சரியா? எள்ளு எடுத்துட்டு மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த கூர்ச்சத்து மேலே மறித்து போடணும். சரியா? நீங்கள் பூனல் லெஃப்டில் இருக்கா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆச்சுன்னா எள்ளு எடுத்து மந்திரத்தை சொல்லிக்கோங்க. சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. ஆயாத பித்தராக சௌமியா கம்பீரைः பதிபிः பூர்வைः பிரஜாம் அஸ்மப்யம் தத்தத்தோர்யஞ்ச் தீர்காயித்வஞ்ச சதஷார ரஞ்ச அஸ்மின் கூர்ச்சே மறிச்சு போடுங்க. வர்க்கத்வய பித்ருண ஆவாகயாமி. கூர்ச்சத்து மேலே போட்டுட்டு 2 கட்ட தர்பை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு அந்த கூர்ச்சத்து மேலே அது மேலே வைக்கணும். சரியா? மந்திரத்தை சொல்லிக்கோங்க. சகிருதா சின்னம் பரிகி ஊர்ணாமிருதோ ஸ்யோணம் பித்ருப்யஸ்த்வா பராம்யஹம் அஸ்மின் சீதந்துமே பிதரஹ பிதாமஹாः பிரபிதாமஹஸ்ச அனுகைः சஹ. அது மேலே வைங்கோ. வர்க்கத்வய பித்ருணாம் இதமாசனம். 2 எள்ளு அக்ஷதை மறிச்சு போடுங்க. திலாதி சகலாராதனேஹே ஸ்வர்ச்சிதம். அந்த உதிர்னி எடுத்துட்டு அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுக்கோங்க. சரியா? கூர்ச்சத்து மேலே வச்சுட்டு இடது கையில் ஜலம் ஊற்றிக்கோங்க. எள்ளு அக்ஷதை அதில் போட்டுக்கோங்க. மந்திரம் முடிஞ்ச உடனே மறித்து விடணும். சரியா? மந்திரத்தை சொல்லுங்க. உதீரதாம் அவரே உத்பராசஹ
உன்மத்யமா பிதரஹ சௌம்யாசஹ அசும் ஏயுः அவருக்காக ரிதஜ்ஞாः தேனோ பந்து பிதரோஹவேஷு. உங்களுடைய கோத்திரம் உங்க அப்பா பேர் சொல்லிக்கணும். கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான அஸ்மதே மறிச்சு விடுங்க. பித்ரேனே சுதா நமஸ்தர்ப்பயாமி அங்கிரசோணஹ பிதரஹ நவக்வாஹ அதர்வாணஹ பிருகவஹ சௌம்யாசஹ தேஷாம் வயம் சுமதோ யக்ஞியானாம் அபிபத்ரே சௌமனசே சியாமா. உங்களுடைய கோத்திரம் அப்பா பேர். கோத்ரான அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபான அஸ்மதே பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி ஆயந்துணஹ பிதரஹ மனோஜவஷஹ அக்னிஷ்வாதா பதிபிः தேவயானேः அஸ்மின் யஜ்ஞே சதயா மதந்து அதிப்ருவந்து தேன பந்து அஸ்மானே. உங்க கோத்திரம் அப்பா பேர். கோத்ரானே அப்பா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே பித்ரேனே சதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பாவாச்சு. அடுத்து தாத்தா. ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயः கீலாலம் பரிஸ்ருதம் சதாஸ்த தர்ப்பயுதமே பித்ரேனே. உங்க கோத்திரம் தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி பித்ருभ्यः சதாவிभ्यः சதா நமः பிதாமகேभ्यः சதாவிभ्यः சதா நமः பிரபீத்தாமகிभ्यः சதாவிभ्यः சதா நமः அக்ஷன் பிதரஹ. கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி ஏ சேஹ பிதரஹ ஏ சனேகா யாகிஷ்ச வித்மயானே உச்சன பிரவித்மா அக்னே தானுவேத்தா எதிதே ஜாதவேத்தः தயா பிரத்தம் ஸ்வதயா மதந்து. கோத்ரானே தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ருத்ரரூபானே பிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்தது மூணாவது தாத்தா. சரியா? மதுபாதா ரிதாயதே மதுக்ஷரந்தி சிந்தவஹ மார்த்வீர்ணஹ சந்து ஓஷதீஹி. உங்க கோத்திரம் மூணாவது தாத்தா சொல்லிக்கோங்க. கோத்ரானே மூணாவது தாத்தா பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ ஆதித்யரூபானே பிரபிதாமகானே
சதா நமஸ்தர்ப்பயாமி மதுநக்தம் தோஷசி மதுமதே பார்த்திவம் ரஜः மதுத்யௌः அஸ்துன பிதா கோத்ராணே மூணாவது பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணः ஆதித்யரூபாணே பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி மதுமானः வனஸ்பதிः மதுமாஹும் அஸ்து சூர்யः மார்த்வீः காவோ பவந்து நः கோத்ராணே மூணாவது பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணः ஆதித்யரூபாணே பிரபிதாமகானே சதா நமஸ்தர்ப்பயாமி. அப்பா தாத்தா தாத்தா ஆச்சு. இப்போ அம்மா இல்லாட்டினால் அதே கோத்திரம் அம்மா பேர் சொல்லுங்க. கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ மறிச்சு விடுங்க. மாத்ரு சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ மாத்ரு சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ மாத்ரு சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மா 3 தடவை ஆயிடுத்து. அடுத்து பாட்டி இல்லையா? கோத்ராஹ அப்பாவுடைய அம்மா பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அப்பாவுடைய 3வது பாட்டி சரியா? 3வது பாட்டி சொல்லிக்கணும். கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மா இல்லாட்டினால் அம்மா பாட்டி பாட்டி ஆச்சு. இப்போ அம்மா இருந்தால் அப்பாவோட பாட்டியை நம்ம எடுத்துக்கணும் சரியா? பேர் சொல்லிக்கணும். அதே கோத்திரம் கோத்ராஹ பாட்டி பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி வசுரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்த பாட்டி எடுத்துக்கணும். கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ருத்ரரூபாஹ பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அடுத்து 3வது பாட்டி கோத்ராஹ 3வது பாட்டி பேர் சொல்லிக்கோங்க. நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும். நாம் நீஹி ஆதித்யரூபாஹ பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி. அம்மாவுடைய வேலை முடிஞ்சாச்சு. அப்பா வழி கோத்திரம். அடுத்து மாதா மகான் அம்மா வழி கோத்திரம் சரியா? மாமா வழி கோத்திரத்தை சொல்லிக்கணும் சரியா? கோத்ரானே அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கணும். ஷர்மணஹ வசுரூபானே மாதா மகானே சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரானே பேர் சொல்லிக்கோங்க. ஷர்மணஹ வசுரூபானே மாதா மகானே
சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணஹ வசுரூபான மாதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான அம்மாவுடைய தாத்தா சொல்லிக்கணும் ஷர்மணஹ ருத்ரரூபான மாது பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணஹ ருத்ரரூபான மாது பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணஹ ருத்ரரூபான மாது பிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவுடைய மூணாவது தாத்தா கோத்ரான பேர் சொல்லிக்கோங்க ஷர்மணஹ ஆதித்யரூபான மாது பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கணும் ஷர்மணஹ ஆதித்யரூபான மாது பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ரான பேர் சொல்லிக்கணும் ஷர்மணஹ ஆதித்யரூபான மாது பிரபிதாமகான சதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவுடைய அப்பா தாத்தா தாத்தா ஆச்சு சரியா இப்போ வந்து மாதாமகி சொம்பளை பஞ்சபாத ஜலம் இருக்கா பார்த்துக்கோங்க 7 அக்ஷதை போட்டுக்கோங்க அம்மாவுடைய அம்மா சரியா பாட்டி பேரை சொல்லிக்கணும் கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி வசுரூபாஹ மாதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அம்மாவுடைய பாட்டி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி ருத்ரரூபாஹ மாது பிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி அடுத்து அம்மாவுடைய மூணாவது பாட்டி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கோங்க நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி கோத்ராஹ பேர் சொல்லிக்கணும் நாம்னீஹி ஆதித்யரூபாஹ மாது பிரபிதாமஹி சதா நமஸ்தர்ப்பயாமி எல்லாம் முடிஞ்சாச்சு அடுத்து ஜலம் மறித்து எள்ளு ஜலம் மறிச்சு விடணும் சொல்லிக்கோங்க ஊர்ஜம் வகந்தீஹி ஞாதா ஜ்ஞாத வர்க்கத்வய பித்ருன் சதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஜ்ஞாத வர்க்கத்வய பித்ருன் சதா நமஸ்தர்ப்பயாமி ஞாதா ஜ்ஞாத வர்க்கத்வய பித்ருன் சதா நமஸ்தர்ப்பயாமி எல்லா ஜலத்தையும் மறிச்சு விட்டுடுங்க ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் சதாஸ்த தர்ப்பயுதமே பித்ருன் எல்லா ஜலத்தையும் மறிச்சு விட்டுருங்க திருப்தியத திருப்தியத திருப்தியதா கலக்கி விட்டுடுங்க பஞ்சபாத்திரத்துலேயும் எள்ளு ஜலம் அக்ஷதை இருக்கப்படாது கையிலையும் எள்ளு அக்ஷதை ஒட்டிக்கப்படாது கையை வாஷ் பண்ணிட்டுருங்கோ பஞ்சபாத்திரத்தில் வேறு ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க பூனலை சரியாக போட்டுக்கணும் ரைட் பண்ணிக்கோங்க லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு மாற்றிக்கணும் பூனலை இங்கிருந்து கிழக்க பார்த்து உட்காந்துருப்பேன் கிழக்க பார்த்து நின்றுக்கோங்க நின்றுட்டு மந்திரத்தை சொல்லணும் தேவதாபியः பித்ருभ्यश्च மகாயோகிभ्यः தேவச்ச நமஸ்சுதாயை ஸ்வாஹாயை நித்யபேம நமோ நமஹ நின்ன இடத்துலையே பிரதட்சணம் பண்ணிக்கோங்க நேராக யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானிச்சா தானி தானி வினுஷந்தி பிரதக்ஷிண பதே பதே அவாவாத்து வாத்தியர் அவாவாத்து வழக்க பிரகாரம் சரியா வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பார் இல்லை வாத்து வழக்க பிரகாரம் சில பேர் அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவா இல்லை சில பேர் அப்படியே நமஸ்காரம் பண்ணுவா அவா கோத்திரம் அபிவாதையை சொல்லி கிழக்க பார்த்து நீங்கள் சூரியன் வர பக்கம் தான் கிழக்கு சரியா கிழக்க பார்த்து அபிவாதையை சொல்லி
நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. நமஸ்காரம் பண்ணிவிட்டு மெதுவாக ஆசனத்து மேலே உட்காந்துக்கோங்க. சரியா? உட்காந்துன்னு பூனலை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மாற்றிக்கணும். சரியா? பிராச்சீனா வீதி லெஃப்ட் மாற்றின்னு எள்ளு அக்ஷதை கையில் எடுத்துக்கணும். மந்திரம் முடிஞ்ச உடனே அந்த கூர்ச்சத்து மேலே மறிச்சு போடுங்க. சரியா? மந்திரத்தை சொல்லிக்கோங்க. ஆயாத பித்தராக சௌமியா கம்பீரைः பாதிபிः பூர்வைः பிரஜாம் அஸ்மப்யம் தத்தத்தோரகிஞ்ச தீர்காயித்வஞ்ச சதசார ரஞ்ச அஸ்மின் கூர்ச்சே வர்க்கத்வய பித்ருன்னு போட்டுருங்க. யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. கூர்ச்சத்து மேலே அந்த எள்ளு அக்ஷதை போட்டுட்டு அந்த உதிரணியை எடுத்து வடக்கு பாகத்தில் வச்சுருவோம். அந்த கூர்ச்சத்தை அவுக்கணும். தாம்பாளத்தில் உள்ள கூர்ச்சத்தை ஒரு கூர்ச்சனா ஒரு கூர்ச்சம், ரெண்டு கூர்ச்சனா ரெண்டு கூர்ச்சம். சரியா? கூர்ச்சத்தை ஊற்றுட்டு எல்லா தர்பையும் கையில் எடுத்துக்கோங்க. சரியா? மந்திரம் முடிஞ்ச உடனே எள்ளு ஜலமும் மறித்து விட்டுடுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. ஏஷான்ன மாதா ந பித்தா ந பந்துஹு நான்யகோத்ரிணः தே ஷர்பே திருப்திமாயாந்து மயோ சிருஷ்டைः குஷோதகைः பறிச்சு விட்டுருங்க. திருப்தியத்த திருப்தியத்த திருப்தியதா. பஞ்சபாத்திரத்தில் எள்ளு ஜலம் இருக்கப்படாது. சரியா? கையிலையும் எள்ளு ஜலம் இருக்கப்படாது. அதுக்கப்புறம் பூனலை சரியாக போட்டுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட் உபவீதி பண்ணிக்கணும். சரியா? பண்ணிட்டு கையில் போட்டுன்னு இருக்கிற பவித்திரத்தை ஊற்று காதில் வச்சுக்கோங்க. காதில் வச்சுட்டு வேறு ஜலம் பஞ்சபாத்திரத்தில் வேறு ஜலம் எடுத்துன்னு ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ. கை வாஷ் பண்ணிக்கோங்க. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. காதில் இருக்கிற பவித்திரத்தை முடிச்சு அவுத்து போடணும். முடிச்சு அவுத்து வடக்கு பாகத்தில் போட்டுருங்க. சவுத் சைட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா போட்டுண்டு வெத்தலை பாக்க கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுண்டு ஒரு பஞ்சபாத்திரத்து மேலே கையில் தட்சிணையை கையில் வச்சுக்கோங்க. கையில் ஜலம் விட்டுக்கோங்க. வெத்தலை பாக்கு மேலே மந்திரத்தை சொல்லிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அத சாந்திம் பிரயச்சமே அமாவாஸ்யாய தர்ஷஸ்ரார்த்த திலத்தர்ப்பண சாத்புண்ணிய சித்திம் காமயமானஹ ஆச்சாரியாதி துப்யமகம் சம்பிரததே. கீழே வச்சுடுங்க தட்சிணையை. சரியா? தட்சிணை கீழே வச்சுட்டு அவாவாத்தியாருக்கு ஜிபேயோ கூகுள் பே ஃபோன்பே ஏதோ அவாவாத்தியாருக்கு உங்களால் முடிஞ்ச தட்சிணையை ஜிபே பண்ணிக்கோங்க. இல்லை நேரில் போய் வாத்தியாரத்தில் போய் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். நமஸ்காரம் பண்ணிவிட்டு பவித்திரம் கூர்ச்சம் எல்லாம் காலியாகிடுத்தா? காலியாச்சுன்னா திப்பசந்திரா போனேன்னா மகேஷ் பூஜா ஸ்டோர் அப்படின்னு அங்கே இருக்குது. திப்பசந்திரா மெயின் ரோட்லேயே. அங்கே போனேன்னா உங்களுக்கு வேண்டிய வைதிகத்துக்குள்ளே என்னென்ன சாமான் வேணுமோ சமித்துலேருந்து வெரைட்டிலேருந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி வெரைட்டி சமித்து வேணும் அப்படின்னு சொன்னேன்னா கால் பண்ணலாம். நாங்களும் ரெடி பண்ணி வைக்கிறோம். நீங்கள் வெரைட்டி சமித்து வாங்கிக்கலாம். பூனல் வாங்கிக்கலாம். கட்டதர்பை வாங்கிக்கலாம். இந்த ஆன்லைனில் நம்பர் கொடுக்குறோம். இந்த நம்பரை பார்த்து நீங்கள் கால் பண்ணலாம். அவன் ரெடி பண்ணி வச்சுடுவா. நீங்கள் போய் அவாத்தில் வாத்தியாரத்திலே தர்ப சமயத்தில் வாங்கிக்கலாம். அமாவாசைக்கு வேண்டிய தர்ப பவித்திரம் குடிச்சுக்கோ ரெடி பண்ணி வச்சுடுவோம். நீங்கள் வாங்கிக்கலாம்.
யார் யார் முடிஞ்சவா இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாமே கிடைக்கும். மகேஷ் பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நீங்கள் கால் பண்ணாலும் அவள் வாத்தியார் ரெடி பண்ணி வச்சுடுவா. அவாத்து வாத்தியார்கள்லாம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சரியா, திங்கட்கிழமை அமாவாசை. இது தர்ப்பணம் பண்ணுறவா இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் மாதம் ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ளே அந்த வீடியோ லிங்க் அனுப்பும் யூடியூபு. அதை பார்த்து பூஜை பண்ணுறவா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம். 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு 15 நாள் வரும். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை மகாலய பட்சம். அது வரலும் மாலய பட்சம் பண்ணுறவா பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணுறவாலும் ஆன்லைனில் இந்த வீடியோ நம்பர் அனுப்புகிறோம். அந்த வீடியோ பார்த்து ஆன்லைனில் இது பண்ணுறவா மாலய பட்சம் பண்ணுறவாலும் பண்ணலாம், பண்ணி தருவோம். அதை பார்த்து பண்ணலாம். அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செப்டம்பர் மாதத்துக்கு 18ஆம் தேதி மாலய பட்சம் ஆரம்பம். 15 நாள் மாலய பட்சம் பண்ணுறவா பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம்தான். நமோ நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. அநேக பெரியவா எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். ராதே கிருஷ்ணா.